ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் அஃபீஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தோசை மாவு இல்லையே, இட்லி மாவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு இப்போ நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னதுன்னா பச்சரிசி மாவு. இதை நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு பச்சரிசி மாவோட வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி, சால்ட் ஆட் பண்ணி, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரவா தோசை ஊற்றுவோம்ல, அந்த பதத்துக்கு இதை நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம். அந்த சட்னியும் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். இப்போ தோசைக்கு எப்போ ஒரு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். இதில் நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் பெருங்காயத்தூள் சேர்த்து, சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், சட்னி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. தாளிப்பில் கடுகு, கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதை கலந்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அது மாவை எடுத்து வச்சிருந்தோம்ல, அதில் தோசை ரெடி பண்ணியாச்சு, கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபீஷியல். பை.